ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தங்களின் அன்பின் காரணமாக நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். தங்களின் அன்பை உணர்ந்த நாங்கள் மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே தயவு செய்து வழிநடத்துங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்திருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைப்போம். ஸ்ரீ கணேசரிடம் நமது பிரார்த்தனையை செய்வோம். அன்னை அவர்களே இந்த பிரார்த்தனையை எவ்வாறு செய்வது என்று கூறுகிறார். நாம் அதை மனதில் கொண்டு கவனத்தை மூலாதாரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்து அந்த பிரார்த்தனையை நாம் செய்வோம். Sri Ganesha, please be kind and merciful and forgiving that you manifest within ourselves. Let all these hypocritical things, all these conditionings and all these wrong ideas we have, or all the wrong life we have had, should just disappear like thin air, and let the beautiful moonlight of your soothing qualities of innocence be manifested through us. ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை காட்டுங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் உங்களை வெளிப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா பாசாங்குத்தனமான எல்லா காரியங்களும், நிபந்தனைகளும், தவறான எண்ணங்களும், நாங்கள் கொண்டிருந்த தவறான வாழ்க்கையும் மெல்லிய காற்றைப் போல மறைந்து போகட்டும்.
மற்றும் நிலவின் ஒளி போல உங்களின் இனிமையான கள்ளம் கபடமற்ற குணங்கள் எங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படட்டும். கவனித்தோமானால் நமது தியான நிலையில் நாம் இப்பொழுது சமநிலையில் இருக்கின்றோம். எவ்வித எண்ண ஓட்டங்களும் இல்லாத இந்த அமைதியான நிலை நம்முள் பரவி இருக்கிறது. கவனத்தை நமது சகஸ்ராராவிலேயே வைத்து சில நிமிடம் நுண்ணதிர்வுகளின் ஆனந்தத்தை உணர்வோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்தி ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் தடங்கல்களையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது இதே தியான நிலையில் ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि
त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं
हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் இடாநாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அச்சக்கரங்களுக்குரிய தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அவர்களின் குணங்கள் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அச்சக்கரங்களுக்குரிய தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அவர்களின் குணங்கள் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த உண்மை நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் சுழுமுனை நாடியில் நிலைத்திருக்கும் பொழுது அதன் சக்கரங்களில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்பி செல்வதற்கும் அவரின் ஆனந்த ஓசையை நாங்கள் கேட்கும் அளவிற்கும் எங்களின் தியான நிலை இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாயே, குண்டலினிமா, எங்களை பற்றி அனைத்தும் அறிந்த எங்களின் தாயான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற சக்கரங்களின் வழியாக சென்று தாங்கள் சகஸ்ராராவை அடைந்து இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கும் பொழுது எங்களுக்குள் தெய்வீக நுண்ணதிர்வுகளின் குளிர்ந்த நிலையை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பு மட்டுமே எங்களின் ஆத்மாவை எங்களுள் உணர வைக்கிறது. தாயே, நாங்கள் எங்களின் தியானத்தினுள் ஆழமான நிலையில் இருந்து தியானிக்க எங்களுக்கு அருள் புரிந்து வழி நடத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், மெதுவாக விஷுத்தி சக்கரம், மெதுவாக ஆக்ஞா சக்கரம், தாயே எல்லா அறிவையும் எங்களுக்கு தந்து அதன் மூலம் எங்களை தூய ஆத்மாவாக எங்களை உணர வைத்தவரான தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுள் எவ்வித மாயைகளும் இல்லாத நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே அனைத்தையும் அறிந்தவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளை அகற்றிவிட்டு, பொய்மைகளையும் அகற்றிவிட்டு, கோபத்தையும் அகற்றிவிட்டு, மன்னித்தல் குணத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரத்தையும் அகங்காரத்தையும் அகற்றிவிட்டு, அன்பையும் பெருந்தன்மையையும் கருணையையும் இரக்கத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களை உணர வைப்பவரான தாங்கள் எங்களின் ஆக்ஞா சக்கரத்திலும் ஸ்ரீ கணேச தத்துவத்தையும் ஸ்ரீ மகா கணேச தத்துவத்தையும் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை தூய்மைப்படுத்துபவர் தாங்களாவீர். தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தங்களின் குழந்தைகளாக கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக இருக்க தயவு செய்து ஆசிர்வதியுங்கள் அம்மா. நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களை பிரார்த்திக்கிறோம். நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் சிறந்ததொரு சஹஜ யோகிகளாக இருக்க விரும்புகிறோம். தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் அந்த நிலைப்பாட்டை அடைவதற்கு எங்களின் தியானத்தில் எண்ணங்களற்ற ஆழமான தூய நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை முன் ஆக்ஞா பின் ஆக்ஞாவில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् मुदाकरात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम्
कान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कुन्तनम् नितान्तकान्तदन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कुन्तनम् हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततम् महागणेश पञ्चरत्नमादरेण योन्वहं प्रजल्पति प्रभातके विस्मरन् गणेश्वरम् महागणेश पञ्चरत्नमादरेण योन्वहं प्रजल्पति प्रभातके विस्मरन् गणेश्वरम् अरोगतामदोषतां सुसाहिती सुपुत्रताम् अरोगतामदोषतां सुसाहिती सुपुत्रतां समाहितायुरष्टभूतिमभ्युपैति सोचिरात् मुदा करात्तमोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकम् अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुवासुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम् மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் 3 மகா மந்திரங்கள். ஓம் त्वमेव साक्षात् श्रीं महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் நேற்றைய தொடர்ச்சி அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். You have to cross this Agya. Agya also is there, which has to control your ego. Christ in his lifetime showed how ego works. His own crucifixion itself shows how Christ, such a great incarnation of purity, was crucified. Shows what people are like, what they did to him, how he was troubled and tortured by these stupid people, and then how he was crucified by the government. In the beginning there were many Sahajyogis, I should say they were called as Gnostics. Gna in Sanskrit means knowledge. Who had the knowledge about self? Christ has said, thou shalt, he said that, know thyself. You have to knock at the door, meaning you must have Shuddha Ichcha, otherwise it won't work out, nobody can force. He controls the ego. He is the one who gives you the balance. But if you go to the West, you know they are nothing but some sort of a stupid donkey-like ego. The way they talk, the way they behave towards each other, it's a big eye-opener. They are developed. How are they developed? God knows. Oh, they are very advanced, sophisticated, this, that. With this Agya catching, Christ has said in his Lord's Prayer, forgive us our trespasses as we forgive them who trespass against us. What a big thing to say. But one thing I have seen in the West, people don't know how to forgive. They are full of hatred. And they cannot ask forgiveness because they are full of terrible ego. Though they will feel guilty, but they will never ask for forgiveness. They'll never say that, oh God, forgive me for what I have done. This is so common now. For example, the Nazis. They killed so many people, and still you find this neo-Nazis coming up, even in Italy. They are not ashamed as to what they have done. This happens because there is no really connection with Christ. Firstly, if you have connection with Christ, your ego has to be finished. Absolutely. And this ego, which comes to you from various sources, is a myth. Is a myth. With this ego, people try to befool others and show off. Like this story of Shapesh, I don't know if you have read about him. He came to a king and told him that I am a great architect and I'll build a big palace for you and this. The way he posed, the king believed him. He said, all right, go ahead. I'll send you so much money. Now with this whole attitude and the way he was describing himself, all his gestures full of such ego, that this king also got completely lost. He gave him lots of money. And in 6 months' time he came back and said, I built your palace, come and have a look. He went there. He saw it was just the same land, there was no palace, nothing. So king thought something gone wrong with him or what. He was again looking and looking, and what does he find? He finds there was no palace, nothing. Immediately he realized that his ego has befooled him. So the king was very clever that way, he realized it.
she started saying, see, this is the main road by which we'll go, and there's the palace, now the door opens. Nothing there. It's all just a story. And now here is your throne, and please be seated on it. He said, first you sit. He made this Shapesh to sit on a throne which never existed. Now imagine, it was very painful. He said, you sit. I want to see you sitting there. I like it. For 1 hour he made him sit. For 2 hours he made him sit. Ultimately, Shapesh fell at his feet and he said, sir, I'm sorry. There is no palace, there is no throne, nothing of the kind. But the king had lost all his money, so he imprisoned him. He was beaten up and did all kinds of things. So this is the end of false ideas about oneself. This ego can take you to such a heights of stupidity. And the culture where it is pampered is the worst culture. I've seen advertisements where they say you must smoke this particular cigarette because it expresses your ego. But according to Indian culture, to express your ego is absolutely something very stupid. People laugh at such person, the one who tries to show his ego. In Marathi language, if somebody is trying to show off, then they say he is climbing on a small little shrub of chana. It's the whole system is such. So nobody can develop any ego. If they develop, then they are corrected. Especially in Maharashtra, it's very difficult to develop any ego. As soon as you start talking big about yourself, immediately you are punctured. But in the north, of course, a little bit allowed, I think. And people do talk big. We are great politicians who talk very big. I'm going to do this, I'm going to do that, we're going to have this project, that project. One thing Christ never said such a thing. Never he talked. What if you see his sermons, is so deep and so enlightening. Despite the effort of this gentleman, Mr. Paul, you see Christ talking to people, giving them different ways of explanation. What happens after realization, how a seed is sprouted and how it can get spoiled. Very beautifully he explained to me. I think I didn't have much effect at that time. His life was so charming and so beautiful. Like a shooting star, he came on this earth. But he left such a remarkable impression on people. His crucifixion was a part of the game because he had to make the way in the Agya Chakra to cross. The Agya Chakra he was crucified. But his message is not crucifixion. People wear the cross and I feel very hurt about it. He crucified himself. But that's not the message. That's not you should celebrate that he crucified. There are people who celebrate it. You have to celebrate his resurrection. Resurrection, because human beings are to be resurrected.
In Sahajyoga, nobody is crucified and is resurrected because of one crucifixion of Christ. That was enough. That was sufficient. You can't carry the cross on your shoulder. Don't have to. He's carried for you. He's done everything for you. He said also that he died for all the sinners, is a fact. If he had not done that, it would have been difficult to open your agyas. Because two problems I told you is conditioning and ego. His crucifixion has helped. The loosening of these two horrible capacities of human being. His life is to be understood in a very, very deep sense. But if you are like a journalist, you can say, why did he crucify himself? If he was God, why did he get crucified? Now the question is why he got crucified is how to tell these journalists who don't know anything about chakras. Because it was the era or the time of tapasya, of sacrifice. And so then all these three persons, Buddha, Mahavira and Christ, went into complete renunciation. They led a life of a great tapasvis. They did it for us, not for themselves. They did not need it. They didn't want it. But they had to do it to cleanse us, to give us a proper medha, as they call it, Ekadasha Rudras, to be clear now. And they have sacrificed their lives. They have sacrificed all the pleasures of life. For them it was not a sacrifice, it is just a kind of a life they wanted to have. For such people, there is no question of sacrifice, but it is a question of doing something that would help to open the chakras of the people in the future. Without them, we could not have worked out, sir. It was essential for these people to cleanse, for us, these three chakras, part of the one chakra of Christ. All this they have worked out. And that's why today Sahajyoga is so beautifully created, so beautifully spreading, is working on. We have to thank them very much. Of course, all other incarnations also have helped. You can see Vishuddhi, then also heart and all these, just right heart, left heart, all these angels, as they are called in the Bible, have helped us to cross over. All these incarnations are responsible in our evolutionary process to create these ladders for us to move. So ultimately you reach the state of tapa on the sixth center, and then in the state of truth, satya. Then the truth comes to you through Sahajyoga, in the brain, in the limbic area, when the Kundalini enters. She puts light there, she creates enlightened personalities. And then she joins this all-pervading power of divine love. And with this divine love, you are completely changed and transformed. So their contribution to the ascent of human beings has been great, and that of Christ has been the greatest. And
When we say we have to follow Christ, we should try to see how much detachment we have. They say his brothers and sisters or somebody came to see him. They say he had brothers. So he said, who are my brothers? These are my brothers. These are my relations. Ganeshwara said the same, that they will become your relations. Soyarika. Techi soyarika. They will be your relations. They will be your brothers and sisters. And not those who are not enlightened. They are not your relations. Because they don't understand. They don't have entry into the kingdom of God. So they are not your relations. In his lifetime, he led a life of a person who was very simple. Didn't bother about clothes or anything. All the conditioning of the worldly things were not him. But he was not shameless type of a person who would accept any kind of a nudity and this and that. Even about Mahavira, there's a big misconception. He was once praying in a garden where there were lots of bushes, call them kunjas. And in the bush his cloth, which was only one cloth he was putting on, was caught up, so he cut half of it and was covering himself. Sri Krishna went to test him and he said that I have nothing, I am just nude. So why don't you give me your cloth, because after all you are a king. So he took out his cloth and gave it to Sri Krishna and got some leaves to cover himself, and he was in his own garden and went into his own palace. Now if you see the Jains, they make everything so horrible and insult him all the time. Most of the people who follow all these great incarnations really all the time insult them. They don't follow, they insult. And by their behavior, you see, we form such a bad opinion of all these people. I met one gentleman in Chicago, it was very cold. He was the head of the Hare Rama, Hare Krishna. He was wearing a dhoti which was so thin, it was shaking before me. I said, what's the matter? He said, I'm feeling very cold. I said, why are you wearing this dhoti? He said, my guru has told me if you wear a dhoti, you will go to heaven. I said, really? In India, 80% people wear nothing but dhotis. Are they all going to go to heaven? And many must have gone already. So where will you be? Didn't like it. Then I said, why you shaved your hair and put this, we call it shendi, or in Hindi Bodhi, I don't know what you call, pig's tail here, pig's tail. So he says, it is because my guru told me that I must shave my head and have this kind of a thing, so I think perhaps maybe he will be tied to some rope and pulled in the heaven or something. I said, Kabira has said, Kabira was one of them who has tried to slash out all your conditioning. He said, by shaving your head, you are going to go to heaven. So, what about the lamb which is shaved twice a year? He'll be there earlier than you. It's a fact, it's such stupid things. And there are giant sadhus who will remain absolutely nude and will pull their hair. Now by law they are allowed to go nude on the street, insulting everyone. All such stupid things are happening in the name of religion, that too of Buddha, Mahavira and Christ. They are the ones who are trying to pull us away from rationality.
because you have to cross this. All your limitations are because of this thinking, conditioning. We have to go beyond, because by thinking, what do? We move in a linear way, and then there is no truth in it, so the whole thing comes back boomerangs and you are finished. We have to go beyond this mind, must understand this point. Christ has done this so that we can go beyond our life. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்து நீட்டுக் கொள்வோம்.